காவல்துறையிலே கொடுத்திருக்கிறோம். காவல்துறை நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது. என்ன காரணம் தெரியல. ஏங்க திமுக கைக்கூலி நாங்களா இருந்திருந்தா காவல்துறை என்ன பண்ணிருக்கணும்? என்னை கொலை செய்ய வந்தவனை கைது செய்து குண்டர் சட்டத்திலே சிறை அடிச்சிருக்கணும். ஏன் செய்யல? நான் திமுக கைக்கூலிங்க. ஆமாங்க, என்ன கொலை செய்யலாம் வர்றான், அவனை ஏன் இந்த காவல்துறை கைது செய்யல? மருத்துவர் ஐயா அவர்கள் மீது தைலாபுரம் தோட்டத்தை திமுக ஹைஜாக் பண்ணிச்சுன்னு திரு அன்புமணி சொல்றாங்க. நான் கேட்கிறேன், அன்புமணி அவர்களே, ஹைஜாக் திமுக பண்ணியிருந்தா வீட்டில் உழவு பார்க்குற கறியை வச்சிருந்தீங்க. ஏன் இது வரைக்கும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கல? டிஜிபி கொடுத்தோம், கிளியனூர் காவல் நிலையத்தில் கொடுத்தோம், நடவடிக்கை எடுக்கலையே. என்ன காரணம்? விருப்ப மனுவை கொடுக்க போகாதீங்க, போக மாட்டார்கள். போகாதீங்க. போய் 10,000 ரூபாய் பணத்தை அவங்க ஏமாற்ற பார்க்கிறார்கள். உண்மையான பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ஐயாவுடைய தலைமையில் இருக்கிற பாட்டாளி மக்கள் தான் உண்மையான பாட்டாளி கட்சி. கட்சியை உருவாக்கியவர், கட்சியினுடைய நிறுவனர், இன்றைக்கு 46 ஆண்டுகள் உழைத்துக் கொண்டிருப்பவர், 96,000 கிராமங்களுக்கு கால் தேய சுற்றி வந்தவர், 10.5 இடஒதுக்கீட்டுக்காக முன்னாள் முதலமைச்சரிடத்திலே பெற்றவர், மீண்டும் பெற்றே தீர்வேன் என்று பல போராட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார் மருத்துவர் ஐயா தான் பாட்டாளி மக்கள். தேர்தல் நெருங்கிட்டு வருது. என்ன நிலைப்பாடு எடுக்க போறாரு ஐயா ராமதாஸ்? என்ன நிலைப்பாடு எடுக்க போறாரு? தேர்தல் நெருங்கிட்டு வருது, கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கிட்டாங்க. கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது முழுக்க எண்ணத்தில் காலம் தொண்டாளி பாட்டாளி மகிழ்ச்சியினுடைய கூட்டணியை முடிவு செய்கிற அதிகாரம் முழுக்க மருத்துவர் ஐயா அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. பொதுக்குழு மூலமாக வழங்கப்பட்டிருக்கிறது. அவர் தெளிவான வெற்றி கூட்டணி அமைப்பார். ஐயா அவர்கள் தைலாபுரம் தோட்டத்தில், நான் இப்போ மீண்டும் சொல்கிறேன், தைலாபுரம் தோட்டத்தில் போய் யார் கையெழுத்து போடுறாங்களோ கூட்டணியில், அது யாருன்னு நான் சொல்ல மாட்டோம், போடும் பொழுது அவங்களுக்கு தெரியும், அவர்கள் தான் இந்த தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வருவார். 50,000 ரூபாய் இப்போ ஆமாம் வீட்டுக்கு போய் அவங்க எப்படின்னா ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அந்த A1 A4 வரைக்கும் அக்யூஸ்டுங்க ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அந்த அக்யூஸ்டுங்க வீட்டுக்கு போய் இங்கே நீதிமன்றத்தின் நாடினார்கள். நீதிமன்றத்தில் அவர்களுக்கு இது கிடைக்கல, பிணை கிடைக்கல. அதனால் அவங்க வீட்டுக்கு ஒளிஞ்சிருக்கிறவங்களுக்கு நல்லா ஜாலியாக சுத்தம் சொல்லி என்னை கொலை செய்யணும் 50,000 மாதம் 50,000 கொடுத்துட்டு 2வது தவணை போயிருக்கு. சார், அமித்ஷா வர போறாரு தமிழ்நாட்டுக்கு. ஐயா பார்க்கறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? அது வேறு காலம் பதில் சொல்லும். விரைவில் நீங்கள் அதை பார்ப்பீங்க. எந்தெந்த கட்சியெல்லாம் அப்ரோச் பண்ணுறாங்க? ஏதாவது பேச்சுவார்த்தை ஏதாவது தொடங்கியிருக்காங்களா ஐயா கிட்ட? பேச்சுவார்த்தை இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியோட அனைத்து வாக்குகளுமே மருத்துவர் ஐயா கிட்ட தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லா கட்சியும் தெரியும். எங்களுடைய மரம் நல்ல பழுத்த கனிகள் நிறைந்து இருக்கிற மரம், தைலாபுரம் தோட்டத்தில் இருக்கிற மரம் எங்கள் ஐயா. எல்லா பறவைகளும் அங்கே வந்து கொண்டு தான் இருக்கிறது. விரைவிலே ஒரு பறவைக்கு முழுமையாக நாங்கள் ஐயா ஆதரவு. அதுதான் உழுவுது. அதனால ஐயாவை திட்டாங்க. SMS மூலமா பணம் வாங்கிட்டு புதுசா இருக்குது. அது மெசேஜ் தான் வரும். அதெல்லாம் வந்துட்டா நீ ஏங்க அது பாலு அவர் சரியான வழக்கறிஞராக இருந்திருந்தா இந்த நீதிமன்றத்தினுடைய உத்தரவை முழுமையாக அண்ணன் அன்புமணி அவர்களுக்கு எடுத்து சொல்லி, அண்ணா நம்ம பக்கம் வீக் இருக்குது, இதை சரி செய்வதற்கு வேற வழியே இல்லை, மருத்துவர் ஐயா தான் தலைவர்னு முடிவெடுத்துட்டாங்க, மக்களும் அவர் பின்னாடி இருப்பாருன்னு சொல்ல ஆலோசனை சொல்லியிருப்பாரு. இல்லை, இதனால் வரைக்கும் பல வழக்குகள் பாமகவுக்காக பல வழக்குகள் ஆஜராகி சார் ஒன்று வச்சுக்கங்க, இப்போ பிரச்சனை ரொம்ப தனி வழக்குகளை அவர் பேரில் வழக்கு போடுவார். யாராச்சும் மூத்த வழக்கறிஞரை கொண்டு வாதாடுவார். இது வரைக்கும் அவர் வாதாடுறது இல்லைங்க, எதுவுமே அவர் வாதாடுறது இல்லை. அவர் வழக்கு போடுவார். அவர் பேரில் வழக்கு போட்டு யாராவது ஒரு சீனியர் கவுன்சிலை என்கேஜ் பண்ணுவாங்க. அதுக்கு லட்சக்கணக்கில் பணம் கொடுப்பாங்க. சீனியர் கவுன்சில் வாதாடுவாங்க. அதான் நடந்துருக்கு. இதுதான் நடந்துருக்குது. இது வரைக்கும் அவர் எதுலையும் வாதாடி ஒரு வெற்றி பெற்றிருந்ததாக சொல்லுங்க பார்க்கலாம். அவரே போய் சீனியர் கவுன்சிலே இல்லாமல் நான் அதுக்குள்ளே போக விரும்பலைங்க. பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையில் தயவு செய்து யாரும் மனுவை கொடுத்து ஏமாற வேண்டாம், 10,000 பணம் கட்டி ஏமாற வேண்டாம்.
பாட்டாளி மங்கச்சி என்பது மருத்துவர் ஐயா அவர் மட்டும்தான். மாயாஜால வித்தையும் கடஞ்செடுத்த இந்த அயோக்கியத்தனம் பொய் பிரச்சாரங்களுக்கு யாரும் ஆட்பட வேண்டாம் என்று இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் வாயிலாக உங்களிடத்திலே அன்போடு கேட்டிருக்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.